ராஜா வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் இன்று மாலை ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவ் அவர்களை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் கிடைக்கின்றன. எத்தனை மணிக்கு இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க ராஜா. இன்று சென்னை வரும் தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவை அதிமுகவின் பொதுச் செயலாளர் திருமதி வி.கே. சசிகலா தலைமையில் சட்டமன்ற கட்சி உறுப்பினர்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் இன்று மாலை 5 மணிக்கு சந்திக்க இருப்பதாக தற்போது அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது ஏற்கனவே முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கொடுத்த பேட்டியின் அடிப்படையில் தொடர்ந்து ஒரு அசாதாரண சூழல் அதிமுகவில் நிலவி வந்தது. இந்நிலையில் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இதில் நேற்று கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் அதிமுகவின் கொறடா ராமச்சந்திரன் 132 எம்எல்ஏக்கள் இங்கு வந்துள்ளனர் என்ற தகவலை நம்மிடம் தெரிவித்தார். இந்நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தற்போது ஒரு இடத்தில், அதாவது ஒரு நட்சத்திர விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் இன்று மாலை தமிழகம் வரும் தமிழகத்தினுடைய பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவை அதிமுக பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா தலைமையில் 5 மணி அளவில் சந்திக்க இருப்பதாகவும் 5 மணிக்கு நேரம் கேட்டுள்ளதாகவும் தற்போது அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ராஜா, இன்று மாலை 5 மணிக்கு இந்த சந்திப்பு அமையப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் நட்சத்திர விடுதிகளில் ஏற்கனவே சட்டப்பேரவை உறுப்பினர்கள், அதிமுகவை சேர்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று மீண்டும் அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் ஏதேனும் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபடவிருக்கிறார்களா? அது தொடர்பான தகவல்கள் இருக்கிறது ராஜா. தற்போது ஏற்பட்டுள்ள இந்த அசாதாரண சூழல் குறித்து நேற்றே அனைத்து கூட்டங்களும் முடித்து விட்டன. அதாவது எம்எல்ஏக்கள் அளவிலான கூட்டம் நேற்று அதிமுக தலைமை அலுவலகத்தில் திருமதி சசிகலா தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. அதில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுக உறுப்பினர்கள் பங்கேற்றனர். அதன் பிறகு ஆளுநர் மற்றும் குடியரசு ஆளுநர் டிலே ஆகும் பட்சத்தில், அதாவது தமிழகம் வர டிலே ஆகும் பட்சத்தில் அவர்கள் குடியரசுத் தலைவரை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் தெரிவித்தன. இந்நிலையில் ஆளுநர் இன்று மாலை வருவதாக நேற்று அறிவிக்கப்பட்டு விட்டது. அந்த அடிப்படையில் இன்று மாலை அவர்கள் தமிழக பொறுப்பு ஆளுநரை சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் திருமதி சசிகலா தலைமையில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகின்றனர். அப்போது திருமதி சசிகலா ஆட்சி அமைக்க உரிமை கோருவார் என அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் உயர்மட்டத்திலான ஒரு கூட்டங்கள் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. நான் இருப்பது தற்போது சென்னை போயஸ் ஹோட்டலிலும். இங்கு ஏற்கனவே அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் உள்ளே சென்றுள்ளனர். மற்றபடி சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் இங்கே, ஏனென்றால் அவர்கள் எல்லாம் ஒரே இடத்தில் இருப்பதால் இங்கு அதிமுகவின் ஒரு சில நிர்வாகிகள் மட்டும் திருமதி சசிகலாவை சந்தித்து தற்போது ஆலோசனை நடத்தி வருகின்றனர். ராஜா, இப்ப நேர்த்திக்கான சர்க்கம்ஸ்டன்சஸ் நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது அனைவருமே, அதாவது அதிமுகவை சேர்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களாகட்டும், நாடாளுமன்ற உறுப்பினர்களாகட்டும், இவர்கள் அனைவருமே குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்திப்பதாகத்தான் இருந்தது. ஆனால் இன்றைய தினம் இப்ப அதிமுகவை சேர்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய சந்திப்பு வித் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி இன்று நடைபெறுமா? அது தொடர்பான தகவல்கள் இருக்கிறதா? இன்று அங்க பார்லிமெண்ட் செஷன் போயிட்டு இருக்கு. அதாவது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருப்பதால் அவர்கள் அனைவரும் நேற்றே கிளம்பிவிட்டனர் நாடாளுமன்ற கூட்டத்தில் பங்கேற்க. இன்று மாலை 6 மணிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாக அதிமுக தகவல்கள் கிடைக்கின்றன. முழு விவரங்கள் டெல்லியில் இருந்துதான் தெரிய வரும். எத்தனை மணிக்கு நேரம் கேட்டுள்ளனர் என்பது குறித்த விவரங்கள் தெரிய வரும். ஆனால் நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இன்று மாலை குடியரசுத் தலைவரை அதிமுகவினுடைய எம்பிக்கள் சந்திக்க இருப்பதாக கிடைக்கிறது.